விஜயானும் ஆயுதம் இருக்கின்றார்கள். அந்த அர்ஜுனன் இடத்திலே சில வார்த்தைகளை உரையாட வேண்டும். அடே அர்ஜுனா, காண்டா வனமரித்த காண்டில் அர்ஜுனனே, வீராதி வீரனே, புராதி சூரனே, 886 வருடம் பெற்ற இந்த மனத்தை சொல்லக்கூடிய எப்படியப்பா மடித்தாய்? என்னடா சண்டையில வந்து உலகடிச்சிட்டு இருக்க? என் வீரம் என்னுடைய தீரம் புஜபலத்தால் மடித்தேன் என்று நீ சொல்லுகிறாய். இல்லவே இல்லை. நிராயுதபாணியாக நிற்கிக் கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு செகண்டியாக ஒரு பெண்ணை பெண்ணை நிறுத்தி அந்த செகண்டிய முதலாக நிறுத்தும் போது பெண்ணது பானத்தை ஏகக்கூடாது என்று சொல்லி பீர்த்தராகப்பட்டவர் அன்பு ஆயுதத்தை கீழே வைக்கின்ற பொழுது நிராயுதபாணியாக நிற்கின்ற பொழுது நீ ஒரு பானத்தை ஏகினாய். நீ ஒரு வீரனடா. போடா நன்றி கட்டவனே, கேடு கட்டவனே. அது மட்டும் இல்லை, எப்படி கவுனர்களுக்கும் மாணவர்களுக்கும் வில்ல ஆசானாக விலகி வரக்கூடிய அந்த தோழனை எப்படியே பாடிக்கொண்டாய்? வீர வார்த்தைகளை இல்லவே இல்லை. எப்படி அண்ணன் தலைவரை பயவிருக்க சொல்லி அஸ்வத்தாமா ஆபத்து என்று சொல்ல நிராயுத பாணியாக வில்லை விட்டு நிற்கின்ற பொழுது உடனே துச்ச தூய்மலை விட்டு வானத்தை ஏகச் சொன்னாய். நீ ஒரு வீரனா. போனா நன்றி கட்டவனே. வீர வார்த்தைகளை பாரி வாரம் சண்டை பார்க்கலாம். அப்படியா மாமா? என்ன மகாராஜனே சொல்லுகிறான். அதே இடைகுலத்தான் அப்படி என்கிறாய். அடே அர்ஜுனா, இந்த வார்த்தையால் அழுத்தம் கொண்டேன். நான் தெரிந்தவன், நீ தெரியாதவன். நான் அறிந்தவன், நான் அறியாதவன். உன் குலம் தாண்டா என் குலம், என் குலம் தாண்டா உன் குலம். ஏண்டா எடா சொந்தவனோட பாக்கிறீங்க நீங்க? கேடு கட்டவனே. ஏண்டா இருவரும் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது மாமா பகவானே, கண்ணனாகப்பட்டவன் என் குலம் நான் உன் குலம் நான் என்று சொல்லுகிறான். இதற்கு என்ன மாமா என்று ஆயனை கேட்கின்ற பொழுது மாமா அவன் வம்புவாதத்துக்கு ஏதொன்று பேசிக் கொண்டிருக்கின்றான். உன் பானத்தை அதிசீக்கிரமாக சண்டையில் என்ன நடக்குது? உன் பானத்தை ஏற்று கிருஷ்ணா, உங்களுடைய வார்த்தையால் அழுத்தம் கொண்டேன். கல்லில் சிக்கின தேரை மடிய போகிறது. இது உங்களை மடிய போகிறேன். ஒருவருக்கொருவர் தவறாக யுத்தம் செய்கிறாய். அப்படி என்று சொல்லுகிறாய். மதிமகாராஜனே என்ன சொல்லுகிறாய்? அதாவது எப்படி தெரியுமா? அண்ணவரோ அதாவது நிராயுதபாணியாக இருக்கின்றார். அண்ணவருக்கு அதாவது எப்படி தெரியுமா? அண்ணவருக்கு அதாவது உன்னுடைய அர்ஜுனனை எப்படி வானத்தை விடுவாய் என்று சொல்லுகிறாய்? ஐயோ, அண்ணனுடைய மார்பற்று புரிய என்று சொல்லுகிறாய். போய் சொல்லியா சேர நேரம் ஒன்று வீரனது பேசுவது அதாவது ரதம் ஓட்டிக் கொண்டிருக்கிறது. ரதம் ஓட்டுவது வெண் வேலை, எதிரியை வீழ்த்துவது என் வேலை. பானவராயணம் செய்வதில்லை. நீ ஒன்று எனக்கு வில்ல ஆசான் இல்லை. நான் சொல்லக்கூடிய வார்த்தை தான் நீ கேட்க வேண்டும். நான் சொல்றது கேப்பியா கேட்க மாட்டேன். முடியாது. கேப்பியா கேட்க மாட்டேன். முடியாதடா. தாய் சொல்லி அவனுக்கு இந்த ரதத்தை கீழே அமுக்கி விடுறடா. ஓடுடா. ரதம் ஓட்ட மாட்டேன். ஏத்துனா டேய் கண்ணா
நாகேந்திரா, என்னை அர்ஜுன சரத்தை அறுக்க விட்டாய். எப்படி என்றால், அர்ஜுனுடைய சரத்தை அறுத்து வந்து உன் காலடியிலே போட்டிருக்கிறேன் பார். அதே நாகேந்திரா, ஆ, பால் ஊத்த வீட்டுக்கு பாளையம் நடத்தி விட்டாய். இது அர்ஜுனன் சரமில்லை. ஆ, அவனுடைய தேர்காலத்திலே தேர் கலசத்திலே அமர்க்கக்கூடிய அனும கொடிக்கு மேல்புறமாக இருக்கக்கூடிய தேர் சட்டத்தில் இருக்கக்கூடிய தேர் கலசத்தை எடுத்து வந்திருக்கிறார். ஐயோ, நான் மோசம் போய்விட்டேன். ஆனால் கர்ணா, இன்னும் ஒரு முறை விடு. அந்த அர்ஜுனன் ஜெருசு ஆயன் ஜெருசியம் அதுல ராதனை சொர்க்கப்படி சொல்லக்கூடிய எங்க இருந்தாலும் சரி, ஆகாயத்துக்கு ஒரு வாய் பூமிக்கு ஒரு வாய் நான் திறந்து சென்று அந்த அர்ஜுனன் ஜெருசம் மட்டும் அல்ல ஆயுள் ஜெருசம் சேர்த்து அறுத்து வந்து ஒரு காலையில போடுகிறேன். இன்னொரு முறை மறுமுறை விடு போறேன். ஒரு கணைக்கு மேல் மறுகணை நான் விடுவதில்லை. பால் ஊத்த வீட்டுக்கு நீ வாழை நடத்தி விட்டாய். உடனே நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் உன்னுடைய சேனையில் சென்று பாம்பு இனத்தோடு சென்று நீ பிடித்து விடுவாய். ஆனால் கர்ணமகாராஜா, அன்றைக்கு உன் நிலத்துல கொடுத்த வாக்கு நான் தவறி விட்டது. நான் இனிமேல் உயிரோடு இருக்க மாட்டேன். உன் பாதத்திலே இதோ என் படத்தை விரித்து உன் பாதத்திலே அடித்து நான் உயிரெடுத்து மாண்டு போகிறேன். சொல்லுடா. கர்ணா, அதாவது எப்படி தெரியுமா? எங்க சிரம் என்று கேட்கின்றாயா? சொல்லையா, யாரை ஓட்டுங்கள். ஏய், ஒரு காலம் நான் ஓட்ட முடியாது. ஓட்ட முடியாதா? நீ சொல்லுகிறாய் சத்திரனுக்கு என்னை போல் சத்திரனா இருந்தால் நான் சொல்வார்த்தை கேட்டிருப்பான். இடைக்குலத்தான் இனசாதி சூதப்பண்ணன். நான் வர்ற துணியனுடைய வார்த்தையை கேட்டு உனக்கு நான் பார்வதி வந்தவன். அதாவது குருவனுடைய வார்த்தை கஷ்டப்பட்டு வந்த பாருங்க. என்ன சொல்றது கூட ஓட்ட முடியுமா முடியாதா? நிராயணபாணியாக நிற்பவன் மேலே ஒருவர் பானம் ஏகக்கூடாது. அப்படியா? சண்டியன் திரைக்கிற ரதத்தை தூக்கி நிறுத்திவிட்டு உன்னோடு சமராய யுத்தத்துக்கு வருகிறேன். அப்படியா? இதோ கர்ணன் உயிர் போகவில்லை. நீ சும்மா ஒரு பானத்தை பொய்பானமாக போட்டிருக்கின்ற அவன் உயிர் போக வேண்டும் என்றால் நான் பார்த்து வருகின்றேன். அப்படியா? நேரம் இவ்விடத்தில் இருப்பாய். அப்படியா? ஆயிரம் கிறிஸ்தன் பிறந்தாலும் கர்ணனை கொல்ல முடியாது. கர்ணன் செய்த தர்ம தேவதையாகப்பட்டது படிக்கட்டி போல் சூழ்ந்திருக்கின்றது. அவன் உயிரை வாங்க எனக்கு தெரியும். 50 ரூபாய் எல்லாருக்கு அத்துடன் 1000 சொல்லிவிட்டு மறந்து விட்டார். அந்த நோவுதே
பானமாகப்பட்டது ரோமத்துக்கு ஒரு அம்பு பாய்ந்து சல்லடை கற்போல் துவத்திருக்கின்றது. அப்பா அப்பா யாரப்பா இங்க அண்டு தேசம் சென்று பார்த்தேன். கொடைவள்ளல் கொட்டி கொட்டி கொடுக்கக்கூடிய கொடைவள்ளல் என்று சொன்னாங்க. தான தர்மத்துல ரொம்ப சிறந்தவரா. ஆனா அங்க ஆள் இல்ல. குருசத்திரத்துல போய் பார்த்தா ஏதோ தத்து குரலோசல் போல கேட்கிறது. யாரப்பா நீ? யாருக்கு கேட்கிறாயே? நீங்கள் ஆரையா? நான் வேதியரப்பா. தங்களோ காசி பிராமணரா? ஆமா காசி பிராமணர். உன் இடத்துல தான தர்மம் கேட்கலான்னு இவ்வளவு தூரம் வந்தேன். அங்க தேசம் சென்று பார்த்து அங்க உன் கண்ணால் பார்க்க முடியவில்லை. இப்ப இந்த குருசத்திரத்துக்கு பார்த்தா இங்க நீதான் உன் பெயர் என்னவென்று நான் கேட்கின்றேன். யாருக்கு யாராக பகையர் பட்டு இப்படி ரத்தம் எல்லாம் உன் திரேகத்தில் வருகிறது. நீங்களா தாங்களா கண்ணன் என்று யாரை தேடி வந்தாயோ அதே கண்ணன் நான் தானப்பா. நீதான் கண்ண மகாராஜா. மகாராஜா உனக்கு இப்படிப்பட்ட ஒரு இன்னல் நேர்ந்து விட்டதே சுவாமி. ஏன் இந்த கதி நேர்ந்து விட்டது? கௌரவகுலத்து துரியன் வாசத்திலே சேனாதிபதி பட்டம் கட்டி பாண்டவரை வெல்வேன் என்று படை தலைவனாக வந்து அர்ஜுனனுடைய அம்பு பட்டு ரோமத்துக்கு ஒரு அம்பு பாய்ந்து சல்லடை கற்போல் துளைத்திருக்கின்றது. நான் கேட்க வந்த இடத்துல இப்பேற்பட்ட நிலைமையாக நான் தானம் கேட்க வந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு இன்னல் நேர்ந்து விட்டது. கர்ண மகாராஜா அத்திபுரம் சீமையிலே அள்ளி அள்ளி கொடுத்தேன். கொட்டி கட்டு கொடுத்தேன். குறை வல்லல் என்று பெயர் பெற்றேன். அப்படி இருந்தாலும் என் உயிர் போகும் தருவார்களே என் மார்பிலே அணியக்கூடிய பதக்கத்தை உனக்கு தானமாக தருகிறேன். இடுப்பு ஒட்டியானத்தை உனக்கு தானமாக தருகிறேன். பெற்றுக்கொள்வாய். இதெல்லாம் எனக்கு வேண்டாம்பா. இதெல்லாம் எனக்கு தானமாக வேண்டாம். உன்னுடைய போகக்கூடிய ரத்ததானம் தான் வேணும். தர்மம் செய்கிறாய் அந்த தர்ம தேவதையே எனக்கு தானவாத்து கொடுக்கல என்று சொல்கிறாய். ரத்தத்தானம் கேட்க வந்த ஒரு பழங்குடி காட்டுக்குள் ஒரு யாழை பிராமணன் ரத்தம் என்றால் குடிக்காது. யார் எனக்கு முன்னதாக வந்து சுயரத்தை காட்டுவாய்? என்னை யார் என்று நன்றாக பாருங்கள். மாமா அத்துடன் தான் பாண்டவர் தான் உனக்கு அத்தை மகனா? நான் உனக்கு அத்தை மகன் இல்லையா மாமா? என் மாமா இப்படி சதி செய்து என் உயிரை வாங்க வந்திருக்கின்றாய் ஆண்டவா. உன்னை உயிர் வாங்குவதற்கு நான் இல்லை. எனக்கு முன்பதாக உனக்கு யார் யாரப்பா சத்ராவதி? யார் யாரு சத்ராவதி? ஆமா எந்த துஷ்டனோடு சேர்ந்தாயோ தர்மம் இருந்த இடத்தில் நீ தர்மத்தில் இருக்கவில்லை. பாண்டவரிடத்திலே தர்மம் இருந்து விட்டது. துரியனிடத்திலே அதர்மம் என்பது இருந்து விட்டது. அதர்மத்தோடு சேர்ந்து விட்டாய். உனக்கு அறிவு காலம் பிறந்து விட்டது. நான் ஒருவர் மட்டும் உன்னை கொல்ல வல்லப்பா. உனக்கு சத்ருவு யார் என்று கேட்கின்றாய்? எனக்கு ஒன்னாவது சத்ராவதி புத்தகையா குத்தி அறியுமா?
நாங்க ஒருவரா ரெண்டு பேரா? முதல் சத்ராவதி என் தாயாகி குந்தமாதேவி, சரி. இரண்டாவது சத்ராவதி கல்வி கற்ற நாளையிலே பரசுராமரின் குருவாகி பரசுராமர் எனக்கு சத்ராவதி, மூணாவது சத்ராவதி 32 கவச குண்டலத்தோடு பிறந்தவன். என் கவச குண்டலத்தை அறுத்தான் அந்த இந்திரதேவன். எனக்கு மூணாவது சத்ராவதி, நாலாவது சத்ராவதி நாயகி பொன்னுரிமை, அஞ்சாவது சத்ராவதி அரவம் என்று சொல்லக்கூடிய பாம்பாகப்பட்டது, ஆறாவது சத்ராவதி இந்த அன்னையால் பூமி தேவி. கண்ணனுடைய பாம்புகளை வருதம்மா தங்கா, பூமியை 2 அடி கீழே அழுத்தும் என்று பகவானாகப்பட்டவர் கேட்டார். கேட்டவுடனே இந்த பூமி தேவி இடம் கொடுத்து விட்டால், இல்லாத விட்டால் இந்த புவியிலே 1000 அர்ஜுனன் 1000 கிருஷ்ணன் பிறந்தாலும் கண்ணனை கொல்ல இயலாது. இந்த பாராகி பிரபஞ்சத்தில் 6 பேரும் சத்ராவதியில் இருந்து ஒரு மாநில உயிரை வாங்க வந்தாய் மாமா. இனிமேல் எனக்கு மாநில பிறவி என்பதை வேண்டாம், என் உயிரை வாங்கி ஒரு சாமி பாதம் சேர்த்துங்கள் ஆண்டவா. கண்ணா, உன்னை சாமிபாதம் சேர்த்துதா இருந்தா எவ்வளவோ தான தர்மம் அள்ளி கொடுத்த. எத்தனை தான தர்மம் செய்தாலும் அன்னதானம் ஒண்ணும் செய்யல. எவ்வளவு பூதானம் சொன்னதானம் இப்படி எத்தனையோ சொன்னதானத்தை கொடுத்தாய், அன்னதானம் என்பது கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறாய். இதுவரைக்கும் அன்னதானம் நீ கொடுக்கவில்லை. திருச்செங்காட்டாங்குடியில அன்னமடம் கட்டி 1000 பரதேசிக்கு நீ அன்னதானத்தை கொடுத்துட்டு பிறகு நீ இப்ப வந்து கர்ணனாக இருக்கின்ற அடுத்த ஜென்மத்துல நீ வந்து சிறுதண்டனாகவும் உன் மனைவி பொன்னுருவி வெங்காட்டு நங்கையாகவும் உன் மகன் விஸ்வகேது சீராளனாகவும் இப்படி பிறந்து திருச்செங்காட்டாங்குடியில 1000 பரதேசிக்கு அன்னமடம் கட்டி அன்னதானத்தை கொடுத்து வந்தா பிறகு நானும் சிவபெருமானும் சேர்ந்து உன்னை சாமிபாதம் ஏற்றுக் கொள்கிறோம். அன்றைக்கும் பார்ப்போம் என்று சொல்லுங்க. ஆகட்டும், அப்படியே பெற்றுக் கொள்ளுங்கள் ஐயனே. அப்படின்னா ஆள் காட்டி விரல் என்று இருக்கிறல்லவா, ஒருவரை ஓடினால் எந்த விரலை காட்டி பேசுவ? அதோ பார் என்று சொல்லி அப்படியே கேளுங்கள் தாய்மார்களே, தந்தமார்களே, கர்ணன் மோட்சம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். கர்ணனாகப்பட்டவன் அர்ஜுனுடைய அன்பு ஒரு மயிர்காலுக்கு ஒரு அன்பு தரிக்குதுங்க. கர்ணனுடைய உயிர் போகல. காரணம் என்னன்னா கர்ணன் கேட்டவங்களுக்கு இல்லை என்று சொன்னதே கிடையாது. ஒரு கை கேட்டவருக்கு இரு கையும் கொடுப்பாரு. கேட்டவெல்லாம் கொடுத்ததுனால அவர் தான தர்மம் செய்ததுனால தான தர்மமாகப்பட்டது. அவர் உயிர் போகும் நிலையில உயிர் போகாத அத்தனை அன்பு பாஞ்சம் உயிர் போகாத தான தர்மமாகப்பட்டது. பனிக்கு பனி போல வந்து உயிர் போகாம காக்கிறது. அத ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி பார்க்கிறார். கர்ணனுடைய உயிரை வாங்குறாருன்னு சொல்லி அவர் ரத்தம் தானம் கேட்டு ரத்தம் உடல்ல இருந்து வெளியாயிட்டாக்க நம்ம உயிர் போயிருங்க அப்படி அந்த ரத்த தானத்தையே கேட்டு உயிர் எடுக்கிறார் ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி. அதனால நம்மளும் தான தர்மம் செய்தால் நம்ம நோய் நொடிகள் எல்லா தோஷங்களும் நீங்கி போகுங்க. அப்பேற்பட்ட கர்ண மகாராஜர் இடத்துல மடிஞ்சிருக்கிறாரு. நான் படத்துக்காக சொல்லுங்க, எப்படின்னா ஐயாவுடைய இறுதி மெச்சடங்குக்காக நாணயத்தை வைத்துள்ளோம். நீங்க இந்த கர்ணனுடைய பாதத்தை தொட்டு வழங்கினா நமக்கும் மோட்சம் கிடைக்கும், நமக்கும் மோட்சம் கிடைக்கும். காசி உள்ளவங்க காசி இருக்கிறவங்க காசி போடுங்க, இல்லாதவங்க கர்ணனுடைய பாதத்தை தொட்டு வணங்கி சென்றால் நமக்கும் நம்ம மாண்டு மனிதமான பிறப்புன்னு பிறந்தவங்க எல்லாத்துக்கும் ஒரு நாள் இறப்பு உண்டு. நம்மளுடைய ஆத்மாவும் 4ஆம் பதி சொர்க்கப்பதி போய் சேருங்க. எல்லாரும் அதை செய்து போகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.